ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியாவுரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று 3000 வதைப்படலம். இப்படலத்தில் 3000 போரிட போர்க்களம் செல்லல், அவர்கள் பூத கணத்தினர்களுடன் படைத்தலைவர்களுடனும் 1000 விஜயனுடனும் போரிட்டமை, விஜயன் முருகப்பெருமானை வேண்ட அவர் அளித்த வைரக்கணையை விடுக்க 3000 இறத்தல், இவர்கள் இறப்பை கேட்ட சூரபன்மனின் துயரமும் கதிரவன் மறைதலும் பற்றி கூறப்பட்டுள்ளது. சூரபன்மன் அக்னிமுகாசுரன் இறந்த துக்கத்தில் இருக்கும் பொழுது சூரபன்மனின் மற்ற பிள்ளைகளான 3000 எண்ணிக்கை கொண்டவர்கள் ஒன்று கூடி கூட்டமாக வந்து சூரபன்மனை பார்த்து, தந்தையே, ஒரு மகனை தனியாக போருக்கு அனுப்பியதால் இவ்வாறு நடைபெற்றது. நாங்கள் 3000 மகன்கள் உள்ளோம். பானுகோபன் உள்ளான். கடல் வற்றினாலும் வற்றும் நம் 4 வகை படைகள் இன்னும் மிகுதியாகவை உள்ளன. எனவே நமக்கு குறைவுண்டோ? எனவே வருந்தாதீர்கள். வானளவு படைகள் உள்ளன. தினையளவுதான் அழிந்தனர். தங்கள் கட்டளைக்காக காத்திருக்கின்றோம். நிறைவேற்ற தயாராக உள்ளோம். செயல்களை செய்து முடிப்போம். தங்கள் பாதத்தில் பகைவர்களை அழித்து சமர்ப்பிப்போம் என்று கூறியதும் சூரபன்மன் மகிழ்ந்து, நல்லது, இது போர்க்களத்திற்கு செல்லுங்கள் என உத்தரவு தந்ததும் பணிந்து வணங்கி சென்றனர். போர்க்கோலம் பூண்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பலவிதமான பேரிகைகள் வாத்தியங்கள் பேரொளி எழுப்ப கொடிகள் அசைந்தாட 4 வகை படைகளும் தயாராகின. 3000 பேரும் 3000 அம்புகள் போல் வேகமாக சினந்து சென்றனர். பூதப்படைகளும் 3000 பேரும் இரு பக்கமும் பல வகை படைக்கருவிகள் பயன்படுத்தி கடும் போர் புரிந்தனர். பின் லட்ச வீரர்களுடன் போரிட்டனர். 1000 பேர்களுடன் தொடர்ந்து போர் புரிந்தனர். கொடுக்கும் தன்மையில் மேம்பட்டவர்கள் இல்லாமை பொருந்தி வந்த கூட்டமாக வந்து சேரும் துன்பங்களால் தங்கள் நிலைமையில் தாழ்வடையும் தன்மை போல் பொன்னாலான தேர்களுடன் தங்கள் வலிமையையும் இழந்து போர்க்களத்தில் இருந்த 3000 அசுரர்கள் தளர்ச்சி அடைந்தனர். 1000 வீரர்கள் அம்புமழை பொழிந்து 3000ஐயும் அழிக்க ஆரவாரம் செய்தனர். 3000 மற்போர் புரிய ஆரம்பித்தனர். மல்யுத்தங்களை மிகுதியாக செய்தனர். விஜயன் என்ற வீரன் சிவபெருமானின் அருளால் கிடைத்த வில்லை வளைத்து அம்புகளை எய்தினான். இறந்து மீண்டும் உயிர் பெற்றெழுந்தனர். 3000 உறுப்புகளை அறுக்கப்பட்டாலும் மீண்டும் சேர்ந்துவிடும். இவ்வாறு தவத்தை காட்டிலும் சிறப்புடையது வேறொன்றுண்டோ? தவத்தால் எதுவும் அவர்களுக்கு அழிவை தரவில்லை. வியப்பு உண்டாயிற்று. பூதப்படைகளின் அம்புகள் பயனளிக்கவில்லை. அசுரர்கள் வரங்களை பெற்றவர்கள், மாயை செயல்கள் செய்வதில் வல்லவர்கள். எனவே விஜயன் போரிடவில்லையேல் பழி உண்டாகும். போரிட்டால் பயனில்லை, பல நாட்களாகும். நாம் ஓய்வு பெற ஒரே வழி உண்டு என்றால் அது ஆறுமுகப் பெருமானாகிய நம் தலைவர் திருவடிகளை மனத்தில் சிந்தித்து கண்ணீர் விடுத்து எண்ணிய பொழுது விஜயன் தன் கண் எதிரில் காணுமாறு வானத்தில் தோன்றி சொல்லியருளினார் முருகப்பெருமான். விஜயனே கேள், ஆற்றல் மிகுந்த ஒரு படைக்கலனை செலுத்தினால் அனைவரும் இறப்பர். அது பிரம்மாவின் வரம். அவர்களுக்கு அப்படி நடக்கிறது என்று மொழிந்து பிரம்மனின் ஆணவத்தலை ஒன்றை கிள்ளி தேவர்களின் மயக்கத்தை போக்கிய வைரவரின் வெற்றிக்கணையை வரவழைத்து அழித்து பகைவர்களை அழித்திட இதனை இப்பொழுதே விடுவாயாக என்று இயம்பினார். நாயை வாகனமாக கொண்ட வைரவரின் வெற்றிக்கணையை வழிபட்டு அன்புடன் முறைப்படி அதனை செலுத்தினார். அசுரர்கள் ஒருவரான உன்மத்தன் இதை அறிந்தான். விஜயன் ஒரே கணையை செலுத்தி 3000 அனைவரையும் வளைத்து கொன்ற பின் திரும்பி சென்றது. ஒரு நொடிக்குள் 3000 அனைவரும் போர்க்களத்தில் இறந்தனர்.
விஜயன் முருகப்பெருமானை துதித்தார். பூதகணத்தவர் மகிழ்ந்தனர், ஆரவாரம் செய்தனர். ஒற்றர்கள் சூரபன்மனிடம் முன்பு போல் சென்று வணங்கி, ஐயனே, உன் புதல்வர்களை 3000 ஒரே ஒருவன் வைரக்கணையால் கொன்றான், இது உண்மை பொய்யன்று என்று கூற, சூரபன்மன் கதறி விழுந்தான். மலையிலிருந்து விழும் அருவி போல் கண்ணீர் சிந்தினான். சூரபன்மன் பெரிய அரியணையிலிருந்து துன்பத்திலிருந்து விழுந்தது போல் கதிரவனும் கடலுள் சென்று மறைந்தான் எனக் கூறி 3000 வதைப்படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் தர்மகோபன் வதைப்படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுதை தனிவேல் வாழ்க, கூக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.